ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம ரொம்ப ஈஸியாக தான் எடிட் பண்ண போகிறோம். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த 3 டைப்பான எஃபெக்ட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் எந்தெந்த டியூரேஷனில் அந்த 3 எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி இப்போ சொல்லியிருப்பேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு அந்த மாதிரி 3 பிரித்து வச்சுருப்பேன். அந்த 3 பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான எஃபெக்ட்டும் நம்ம பேஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு புரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் பீட்மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை இமேஜஸும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் வச்சுருக்க எல்லா இமேஜும் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தேவையான இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம் சென்டரா. ஓகே, 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இமேஜை வந்து நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் வந்து மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கட் ஆயிரும். நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டு இப்போ எகைன் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது இப்போ வந்து 2வது ரெட் லைனில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட் லைனில் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. எகைன் பார்த்தீங்கன்னா மோன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இமேஜை வந்து அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு எகைன் மேலே பார்த்தீங்கன்னா 2 3 டாட் இருக்கும், அந்த ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து 1 by 1 ஆட் பண்ணணும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக எனக்கு தேவையான இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக எனக்கு தேவையான இமேஜஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் பார்த்தீங்கன்னா எந்த சாங் எடிட் பண்ணணும் அதே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நம்ம டுட்டோரியல் மேக் பண்ணி போட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சாங் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, அதனால தான் நம்ம டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அதே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜஸ் தான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம சிசி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏரோக்கு பக்கத்தால். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா இந்த லேயர் வந்து காப்பி ஆயிரும். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு. இதில் பேஸ்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாவே போதும். நாம் காப்பி பண்ண லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும்.
முதல்ல இருந்ததுக்கு இப்போ செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 டைப்பான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப்பான ஷேக் எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கர் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா 3 ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நான் வந்து ஒன் பை ஒன்னாக பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டியூரேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த டியூரேஷனில் நான் வந்து ஷேக்கர் பேஸ்ட் பண்ணுறேன்னு வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் டியூரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். கடைசியாக ஸ்கிப் பண்ண பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற வரலும் நான் எது வரலும் ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண நான் சொல்கிறேன். அது வரை நீங்கள் கண்டினியூஸாக பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவில் பார்த்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நீங்கள் எது வரலும் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். மற்ற இடத்துல சிங்கிள் ரெட்லைன் மார்க் ஆகிருக்கும். இந்த 2 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணிப்பேன். இப்போ நான் சொல்ல போகிற இடம் ஒன்று, இன்னொரு இடம் ஒன்று. இப்போ நான் சொல்ல போகிற இடத்துல இருந்து முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் டியூரேஷனோட சொல்கிறேன். இந்த டியூரேஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த டியூரேஷன் வரும் 5.25. இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க 5.25. இந்த செகண்டுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டைப்பான எஃபெக்ட் காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் எப்படி காப்பி பண்ணிங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணணும். இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டும் காப்பி ஆல் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5.25 அந்த டியூரேஷனில் வச்சுக்கோங்க. இந்த டியூரேஷன்லேருந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட். இந்த டியூரேஷனுக்கு முன்னாடி வரலும் ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டியூரேஷன் சொல்கிறேன். அது வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து நீங்கள் எது வரலும் பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் ரெட்லைன் மார்க் பண்ணியிருப்பேன். அந்த டியூரேஷன் நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 12.13 12.14 இந்த டியூரேஷனில் வந்து வச்சுக்கோங்க. இந்த டியூரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். 12.14 இந்த செகண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைனல் எஃபெக்ட் இதை வந்து 12.14 அந்த டியூரேஷன் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. 12.14 இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி இமேஜ் வரலும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் எந்தெந்த டியூரேஷனில் வந்து எந்தெந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறதுன்னு. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.